மக்களே இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க சொல்லுங்க. நம்ம லைஃப்ப விட ஒரு எக்ஸாம் அவ்வளோ இம்பார்ட்டன்ட்டா? என்ன பொறுத்தவரைக்கும் டெஃபினட்டா கிடையாது. ஆனா, இப்ப நடந்துட்டு இருக்க சூழ்நிலை நம்ம சொசைட்டில அப்படிதான் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்ப முடியுமா? ஒரு 24 வயசு நீட் ஆஸ்பிரண்ட் எப்படியாவது இந்த நீட் எக்ஸாம்ல பாஸ் ஆயி எம்பிபிஎஸ் படிக்க போணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தன்னோட லெஃப்ட் லெக்க தானே வெட்டி, எப்படியாவது இந்த பிடபிள்யூடி கோட்டால வந்து செலக்ட் ஆகி நம்ம படிச்சு ஒரு பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காரு அப்படின்னு சொன்னா, ஆமாங்க. அந்த மாரி ஒரு இன்சிடென்ட் தான் நடந்திருக்கு. இந்த இன்சிடென்ட்ட பொறுத்தவரைக்கும் சோசியல் மீடியால என்ன சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த பையன் பண்ணது தப்பு. அந்த பையன் இப்படிலாம் பண்ணியிருக்க கூடாது. கரெக்ட் தான். அந்த பையன் இப்படி பண்ணக்கூடாது தான். ஒரு எக்ஸாம்க்காக இப்படி பண்ணக்கூடாது தான். ஆனா, அந்த பையன் இப்படி பண்ணக்கூடிய சூழ்நிலைய உருவாக்குனது யாருன்னு தெரியுமா? நம்ம தான். நம்ம சொசைட்டி தான். நம்ம சொசைட்டி எப்படி ஃப்ரேம் பண்ணி வச்சிருக்குன்னா, இப்போ ஒரு பையன் நீட் யூஜி பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னா, டெஃபினட்டா அவன் வந்து எம்பிபிஎஸ் தான் செலக்ட் ஆகணும். எம்பிபிஎஸ் தான் போணும். இல்லன்னா அவன் ஒரு ஃபெயிலியர். அப்படிங்கிற ஒரு கன்சிடரேஷனுக்கு வந்து இந்த சொசைட்டி வந்து நம்மள உள்ளாக்கி வச்சிருக்கு. அதனால தான் நீட் யூஜி பிரிப்பேர் பண்ற நெறைய பேர் பிரஷர் தாங்க முடியாம விபரீதமான முடிவுகள் எடுக்குறாங்கன்னு சொன்னா மிகையாகாது. இதுதான் உண்மையும் கூட. இந்த வீடியோ மூலியமா நான் பேரண்ட்ஸ்க்கு வந்து ஒரே ஒரு கோரிக்கை தான் வைக்கிறேன். இப்போ உங்க பசங்க வந்து நீட் யூஜிக்கு பிரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ஃபேஸ்ல இருக்காங்க அப்படின்னா, தயவு செய்து அவங்கள்ட்ட போயிட்டு நம்ம மானமே இதுல தான் இருக்கு. நம்ம மரியாதையே இதுல தான் இருக்கு. தயவு செய்து எப்படியாவது எம்பிபிஎஸ் ஆயிரு. எம்பிபிஎஸ் ஆனா தான் வந்து நம்மள மதிப்பாங்க. நம்ம வந்து ஒரு லெவலுக்கு வர முடியும். அப்படிங்கிற மாரி சொல்லாதீங்க. இந்த மாரி சொல்ல சொல்ல இந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு வந்து இந்த மென்டல் பிரஷர் அதிகமாக அதிகமாக விபரீதமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நெறைய இருக்கு. தயவுசெய்து அந்த ஸ்டூடண்ட்ஸ் வந்து எந்த இத எதிர்பார்ப்பாங்க அப்படின்னா, மோட்டிவேஷன் தான். நான் இருக்கேன்ப்பா பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாரி ஒரு மோட்டிவேஷன் குடுங்க. நீங்க அந்த மாரி மோட்டிவேஷன் குடுக்க குடுக்க தான் பசங்களும் படிப்பாங்க. கொஞ்சம் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும். நீங்களும் பிரஷர் குடுத்தீங்க அப்படின்னா, அது வந்து தப்பா தான் முடியும் அப்படிங்கிற மாரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதான் உண்மையும் கூட.